அதாவது அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய புத்திரர்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும், அத்தனை சொத்துக்களும், அத்தனை செல்வங்களும், அத்தனை ஆசிர்வாதம், ஆரோக்கியம், நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ அதெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக மாறும்போது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக மாற முடியும். அவருக்குள்ளாக என்னெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவியினாலே தினந்தோறும் நிரப்பப்படுவோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பிப்போம். நாம் மாறுவோம். நிச்சயமாக தேவன் நம்மை தினந்தோறும் வழி நடத்தி செல்லுவார். அப்படி தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்தும் போது, அவருடைய சித்தத்தின் பாதையில செல்லும் போது நிச்சயமாக நாம எல்லாரும் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக, அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய